ஆக உச்சகட்டம் இந்த தன்மை எங்கள்கிட்ட வரும். யாராவது எங்க மனைவியோட எங்க குழந்தைகளோட தொடர்புல இருந்தால், அது வாட்ஸ்அப்ல இருந்தாலும் சரி, இமோல இருந்தாலும் சரி, ஏனைய தொடர்பு சாதனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நேரடியாக ஜன்னல் வழியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சகோதரர்களே அந்த ரோசமான தன்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். அதற்காக வேண்டி சொல்றோம். யாராவது எங்க மனைவியோட பார்த்தா உடனடியாக நான் அவருடைய கழுத்தை வெட்டுவேன். மின் கைரி முசப்பஹி, எந்தவித தயக்கமும் இல்லாமல் உடனடியாக வெட்டுவேன். இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு சிஃபத், தன்மை. மக்கள் எப்படி பார்த்தாலும், மக்கள் அந்த காலத்திலே இப்படி பேசுற நேரத்தில் அப்படிதான் பார்த்தாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் ஏன் ரோசம். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, நல்லா யோசிச்சுக்கோங்க. முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தந்த மனைவியோட ஒரு எப்பல் திண்டு ஓடிட்டாங்க. ஆண்கள் நல்ல யோசனைக்கு சிந்தனைகள் இல்லை. ஒரு எப்பல் திண்டு கொண்டிருக்கிறாங்க. எப்பல மனைவி எடுத்து ஒரு கடி கடிச்சுட்டான். கடிச்சா அந்த வாக்கு இருக்குமா இல்ல, கடிச்சு திண்டுட்டா அது வாக்கு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு பேருடைய அடிமை அப்படியே முன்னால வந்து போக பார்க்கிறான், குறித்து பார்க்கிறான். முஆது ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதை மறைச்சிக்கோ. எப்பல மறைச்சிக்கோ. மறைஞ்சுதான் இருக்கிறாங்க, எப்படி திட்டது விளங்குது. சொன்னாங்க எப்பல மறைச்சுக்கோ. மறைக்கிறது அப்படியே இருந்தாங்க. அந்த அடிமை கொஞ்சம் அந்த எப்பல தாங்க பசின்னு கேட்டான். உடனே கொடுத்தாங்க, எப்பல கொடுத்தாங்க. எப்பல கொடுத்துட்டு அந்த அடிமை அந்த இடத்திலிருந்து போனதன் பின்னால உடனடியாக மனைவிக்கு ஏசினாங்க. மனைவியை கண்டிச்சாங்க. நீ செஞ்சது தவறு என்றதை உணர்த்தினாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன் இப்ப அந்த எப்பல அந்த அடிமை கொண்டு அவனும் கடிச்சு திங்க போறான். அதை தந்த மனைவி வாய் வச்சு கடிச்ச இடத்தால அந்த அடிமை ஆண் அவன் கடிச்சு திங்க போறான். கண்ணியமானவர்களே, இதுதான் ரோசம். இதுதான் ரோசம். இந்த ரோசத்தையும் இன்றைக்கு நாங்க டெலிவரி சாமான் வரக்கூடிய டெலிவரி போய் எங்களோட மனைவியோட எங்களோட பெண் குழந்தைகளோட நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையையும் கொஞ்சம் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒப்புநோக்கி பாருங்க, நாங்கள் எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கிறோம். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க, ஹிஸ்டரியில வர்றாங்க. இவருடைய மனைவி கானத் ஜமீலத்தன், அழகான ஒரு பெண். மதீனால அழகான பெண். எந்த அளவுக்கு இவங்க ரோசம் போடுவாங்க தெரியுமா? இவ ஒரு அடிமை பெண். அடிமை பெண் இந்த காலத்துல பள்ளிக்கு பெய்த்து வாரத்துக்கு உண்டான சூழல் இருந்துச்சு. அப்ப இவங்களும் போவாங்க, ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு போவாங்க. போற நேரத்துல காத்து வீசும். ஃபகான யகாரு லஹா மினல் ஹவா, காத்து வீசுற நேரத்துல காத்துக்கு முன்னால பெய்த்திருந்து தந்த மனைவிக்கு முன்னால பெய்த்து அப்படியே மறைச்சு கொள்வாங்க. ஏன்? அந்த காத்துக்கு ஆடைகள் அசைஞ்சி தந்த மனைவிட உடம்பும் தன்னுடைய மனைவிட அந்த ரூபம் விளங்க வருவதற்காக வேண்டி அப்படியே காத்தோட மறைச்சி அப்படியே மறைச்சிருந்து கொள்வாங்க. பாருங்க, தன்னுடைய ரோசத்தை தன்னுடைய காத்தோட காட்டியிருக்கிறாங்க. வரலாறு இருக்கிறாங்க. பஹாவுத்தீன் இப்னு சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய சலஃபுகளை சேர்ந்த ஒரு மனிதரை பற்றி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. வலா யஸ்குரு இஸ்ம ஜௌஜதிஹி அமாமன் நாஸ். சுப்ஹானல்லாஹ். தந்த பொஞ்சாதியுடைய பெயரை மக்களுக்கு முன்னால சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு